ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய்காந்த் சேனல். நம்ம இந்த தட்டில் கோலம் போட்டு அதில் அந்த பூ வைக்கிற அந்த பாத்திரத்தில் பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணோம். நம்ம பண்ணிகிட்டே நான் இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே தீபாவளி அன்றைக்கி இஹானா அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க். அவங்களாம் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் தீபாவளியாக இருந்தாலும் ஃபுல் டே 2 பேருக்கும் ஒர்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பா இங்கே தான் வந்திருந்தா. தலைக்கு குளிக்க வச்சு ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணேன். என்னன்னா நமக்கு நிறைய வேலை இல்லைங்க. காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சுவும் காஞ்சிபுரம் போனதுனால நமக்கு வீட்டில் தனியாக தான் இருந்தோம். அதனால் பாப்பா இங்கே வந்துட்டா. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்க வச்சு அனுப்பி விட்டதுனால நான் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் போட்டேன். அதை உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 பார்ட்டாக நல்லா வடுக்கெடுத்து, நான் வடுக்கெடுக்காமல் கோணல் கோணலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டில் 2 சின்ன சின்ன குடுமி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம அடுத்து பின்னாடி கொஞ்சம் முடி எடுத்து அது ரப்பர் பேண்டு போடுறப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற குடுமியும் சேர்த்து ரப்பர் பேண்டு போட்டுக்கணும். அப்படியே கண்டினியூவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அப்படியே ஒரு 4 லேயர் நான் அந்த மாதிரி போட்டேன். இப்போ நம்ம ஒரு பின்னாடி பக்கம் ஒரு குடுமி போடுறப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்திருந்தோம் பாருங்கள், அந்த குடுமியை சேர்த்து நம்ம எடுத்து போட்டோம்னா அது அப்படியே இந்த இந்த முடியோட சேர்ந்துடும். ஏன்னா ரிஹானாவுக்கு ரொம்ப குட்டி முடி, 2 வயசு ஆகுது அவளுக்கு. இப்போ திருப்பி மொட்டை போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசியில் போடலை. மொட்டை போட்ட முடி வளர்ந்தது தான், அதனால் சின்ன முடியாக தான் இருக்கும் அவளுக்கு. இப்போ நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி இருக்கிறது அப்படியே சேர்த்து சேர்த்து அப்படியே நான் சாதாரண ரப்பர் பேண்டில் போட்டோம்னா பாப்பாவுக்கு முடி இறுக்கி ரொம்ப டைட்டாக மண்டை வலிக்கும். அதனால் நான் கலர் கலராக ரப்பர் பேண்டு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு அவளையும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அது என்ன கலர் சொல்லு, இந்த கலர் கொடு, அந்த கலர் கொடு, அவளை ஏமாற்றி ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க இந்த குடுமியை போட்டேன். ஏன்னா அவளும் விளையாடுறதை நம்ம பிடிச்சி வச்சு பண்ணோம்னா குழந்தைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு எடுத்துன்னு போய் சென்டராக விட்டுட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு குடுமி போட்டுட்டு அதுக்கு கீழே குடுமி போட்டு மேலே இருக்கிற குடுமி முடியும் சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டுடணும். அதே மாதிரி கண்டினியூவாக போகிறப்போ குட்டி முடி எல்லாமே அப்படியே ரப்பர் பேண்டில் ஜாயிண்ட் ஆகிட்டே வந்துடும். லாஸ்ட்டாக 2 அந்த சைடும் இந்த சைடும் இருக்கிற குடுமியை ஒரு சின்ன ஒரு குதிரைவால் மாதிரி போட்டுட்டு நான் ஒரு நீட்டாக ஜவுரி முடி வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே அலறா. எனக்கு வேணாம் வேணான்னு ஒரே அலறல் அவள். நான் தான் சரி இருந்தால் அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் பேண்டை அவளுக்கு அழகாக அப்படியே அந்த அந்த அப்படியே பாருங்கள், அந்த குட்டி குதிரைவாலா கூட சேர்த்து அப்படியே ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டேன். ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தா. அவளுக்கு அந்த குடுமி பயமாக இருக்குது. வேணாம் வேணான்னு ஒரே அதுக்கப்புறமா உடனே கழட்டிட்டோம். ஆனால் இது நைட்டு வரைக்கும் வச்சுருந்தா. இந்த மேலே போட்ட ஹேர் ஸ்டைலு சூப்பராக இருந்தது அவளுக்கு. அதுக்கப்புறமா பூ வச்சு விட்டேன். அதுக்கெல்லாம் அழகாக காமிச்சா, பூ வைக்கிறதுக்கு காமிக்கிறா. அப்புறம் ஒரு நெக்லஸ் போட்டேன். அவளுக்கு நெக்லஸ் போட்டுக்கணுன்னு ரொம்பவே ஆசை. நெக்லஸ் போடுறதுக்கெலாம் அழகாக காமிச்சா. ஆனால் அந்த முடி மட்டும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஐப்ரோ பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு ஐப்ரோ வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஐலைனர் இருக்குது பாருங்கள், அதில் குட்டியாக ஒரு சின்ன ஒரு பொட்டு ஒன்று வச்சு விட்டேன். அப்படியே கண்ணுக்கும் லைட்டாக ஒரு அந்த இமையாண்ட லேசாக ஒரு சின்ன ஒரு இழுத்தேன். அது ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு. அவளுக்கு இப்போ இந்த மேக்கப் பண்ணதுலேயே பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் செயின் போட்டேன். அந்த செயின் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சிறுவாபுரி கோவிலுக்கு போகிறப்போ என் தங்கச்சி பொண்ணு கூட வந்திருந்தா. அப்போ அவள் கழுத்துக்கிட்ட ஒரு நெக்லஸ் என் தங்கச்சி போட்டு அனுப்பிச்சிருந்தா பாப்பாவுக்கு. அதை பார்த்ததுலேருந்தே அக்கா மட்டும் போட்டிருக்கா, அக்கா மட்டும் கழுத்தில் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசை. இருக்கிறதுலே அந்த செயினை மட்டும் கழட்டவே மாட்டான்னு நைட்டு வரைக்கும் போட்டிருந்தா. மற்றதெல்லாம் அவளுக்கு விருப்பம் கிடையாது. அந்த செயின் மேலே மட்டும் அவ்வளோ ஆசை அவளுக்கு. போட்டுட்டு நான் இதை பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், இதெல்லாம் தொடுறா அப்படியே விளையாடுறா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த குடுமியை அந்த நீளமான முடியை மட்டும் எடுத்துட்டா. வேணான்னு அவளுக்கு அது ஒரு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு அவள் அப்படியே சூப்பராக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. நீங்களும் வீட்டில் பாப்பாலாம் வந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குட்டி முடியில் தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணேன். இது நைட்டு வரைக்கும் கலையாமையே இருந்தது. நான் ஒரு வாட்டியும் அதை பண்ணுறப்போ அவகிட்ட கலர்ஸ்லாம் சொல்லி, நீ இந்த கலர் எடுத்துக்கூட, அந்த கலர் கொடு, ஏமாற்றி வச்சு தாங்க நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ முடிய பாருங்கள் எடுத்துட்டா. அந்த குடுமியை எடுத்துட்ட பிறகு அவள் குடுமி எப்படி இருக்குது பாருங்கள். அவள் நீளமான முடி வேணும்னு பிடுங்கி எடுத்துட்டா. இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஆனால் அந்த செயினை மட்டும் கழட்டவே இல்லைங்க. பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு
அப்படியே என்ன ஃபாலோவும் பண்ணிக்கங்க. நெறைய வீடியோஸ்லாம் சூப்பரா போடுறேன். இந்த சாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வயசா இருக்கிறப்ப பாப்பாக்கு கட்டினது. இதோட வீடியோ லிங்க் வேணா தரேன். நீங்க உள்ள போய் பாருங்க. அப்படியே போனா போதும்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க.